வங்கி தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்னன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் எடுத்து பார்த்துட்டு அதில் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகலாம்னு சொல்லி இந்த தீமை மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா NICL AO 31 ஆகஸ்ட் நடந்த எக்ஸாம் கொஸ்டினை வச்சு இது பேஸ்ட் ஆன் மெமரி பேஸ்டு தான். ஏன்னா இந்த கொஸ்டினை வச்சு நம்ம அந்த தீமை எடுத்துக்கிறோம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரூரலுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்சூரன்ஸ் எக்ஸாம்னால அதை வச்சு கேட்டிருக்கான். அதில் என்ன ஸ்கீம்னா ஷேமா ஜென்ரல் இன்சூரன்ஸ் டு லான்ச் ஷேமா கிசான் சதி மோட்டிவ். இது எந்த பேங்க் ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்காங்க. ஒரு இன்சூரன்ஸ் ரூரல் மக்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் KVP கரூர் வைஸ்யா பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். விழிஞ்சம் துறைமுகம் கேரளாவில் இருக்குது. அது அதானி துறைமுகம் வாங்க. அதாவது அதானி என்ன அதானியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அதானி துறைமுகம் ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிம்பாங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு துறைமுகத்தில் இருந்து ஒரு கண்டெய்னர் பெட்டில் சரக்கு வரும். அதை அப்படியே மறு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி. நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த இடத்துல உருவாகக்கூடிய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை, மறு ஏற்றுமதி. எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியாலாம் இதில் தான் டெவலப் ஆனாங்க. ரெண்டாவது முக்கியம் என்னென்னா இது கிரீன்ஃபீல்டு போர்ட் துறைமுகம். இவை என்ன கேட்கானா விழிஞ்சம் போர்ட் எந்த IIT கொலாபரேஷனில் உருவாக்கப்பட்டதுங்க. IIT மெட்ராஸ். இதுதான் என்னென்னா இந்த விழிஞ்சம் போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தில் எனர்ஜி எடுப்பாங்க. இந்த அலைகள்லேருந்து வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கடல் அலையிலேருந்து எனர்ஜி எடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ஓரியன்டேஷன் அந்த தீமை ஃபுல்லாக பார்த்து வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் அப்படி ரிப்பீட் ஆகுது, அந்த தீமில் வரும். அப்புறம் டே வச்சு ஒன்று கேட்குறான். கண்டிப்பாக டே நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஒன்று தீமை கேட்குறான், இல்லை டே கேட்குறான். இன்டர்நேஷ்னல் யூத் டே. இந்த டே படிக்கும்போது ரெண்டு நமக்கே ஒரு குழப்பம் வரும். இன்டர்நேஷ்னல் ஒன்று இருக்கும், நேஷ்னல்னு ஒன்று இருக்கும். இது நேஷ்னல் யூத் டேன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 12. இதே கொஸ்டினு நேஷ்னல் யூத் டேன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 12 நேஷ்னல் யூத் டே. இங்கே இன்டர்நேஷ்னல் யூத் டேங்கிறது 12 ஆகஸ்ட். இதனுடைய தீம் என்ன அப்படின்னா லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அண்ட் பியாண்ட். அடுத்தது இந்த கொஸ்டின் மட்டுமே நமக்கு திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா ரமணன். என்ன ரமணன்கிறவரை கூப்பிட்டு அவர் ப்ரீவியஸாக எங்கே ஒர்க் பண்ணார், அட் ப்ரெசென்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாரு எல்லாத்தையுமே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான். அவர் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீஸ். இப்போ ப்ரெசென்ட் என்ன இருக்கார், அது முக்கியம். சேர்மனாக இருக்கார். எதில் சேர்மனாக இருக்காருன்னா PFRDA. நம்ம ஒரு 4 இது படிக்கணும் பயங்கரமாக. IRDA என்ன, அடுத்து SEBI, அடுத்து RBI. 4மே பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த 4மே இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணணும். அப்போ RBIங்கிறது பேங்கை கண்ட்ரோல் பண்ணுது, SEBIங்கிறது ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுது, இன்சூரன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு IRDA, அதுமாதிரி பென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு PFRDA. PFRDனா ஃபுல் ஃபார்ம் என்னங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்டு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 2003 ஆரம்பிக்காங்க. இதனுடைய சேர்மன் இப்போ அட் ப்ரெசென்ட் இவர் தான். அவரை வச்சு பழைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அடுத்தது இது ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின். டாப் பிராண்ட் இன் இன்சூரன்ஸ் இன் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா போலாண்ட் உடைய இவன் தான் டாப் பிராண்ட் இன்சூரன்ஸில். செகண்ட் யாருன்னா சைனா. தேர்டு யார், சைனா இன்சூரன்ஸ். தேர்டு யாருன்னா நம்ம LIC. இவனுடைய ஸ்கோரிங் 88 இருக்கு. முக்கியமான கொஸ்டின். அப்புறம் நீராஜ் சோப்ரா எப்பவுமே கேட்பாங்க. ஏன்னா அவர் அந்த ஈட்டி எறிதல்பாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் த்ரோ அப்படிம்பாங்க. இவர் ரீசெண்டாக 2025 பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் லீக்கில் கோல்டு அடித்தார். டைமண்ட் லீக் எங்கே நடக்குதுன்னா பாரிஸில் வச்சு நடக்குது. அங்கே ஒரு கோல்டு வின் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருப்பார். டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருப்பார். அப்புறம் இப்போ நடந்த பாரிஸ் சில்வர் வின் பண்ணியிருப்பார். டோக்கியோங்கிறது 2020 நடக்கும், பாரிஸுங்கிறது 2024 நடக்கும். இது எப்போவுமே கொஸ்டின் கேட்குற ஏரியா தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஆஃப் தீம்.
இப்போ நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நேஷ்னல்னா இந்தியாவில் அப்படி தீம் என்னன்னு கேட்கான். ஆக்சுவலாக டே வந்து ஜூன் 29. தீம் வந்து என்னென்னா 75 வருஷம் நேஷ்னல் சாம்பிள் சர்வே. ஏன் இந்த டேயை கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு. நம்மளுடைய பொருளாதார மேதை ஒருத்தர் இருக்கார், பிசி மகலானபிஸ், அவருடைய பிறந்த தினம். அடுத்தது நான் லைஃப் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வாட் பர்சன்ட் ஜிடிபி. இப்போ நமக்கு இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் 2 இருக்குது, லைஃப் நான் லைஃப். லைஃபுக்கு தான் நமக்கு என்ன இருக்குன்னா எல்ஐசி இருக்குது, நான் லைஃபுக்கு ஜிஏசி இருக்குது. அப்போது நம்ம உயிருள்ள பொருளுக்கு போடக்கூடியது லைஃப் இன்சூரன்ஸ். உயிரற்ற பொருள் காரு பைக்கு இதுக்கு போடுறதுக்கு அதில் லைஃப் இன்சூரன்ஸுடைய ஜிடிபி எவ்வளோன்னா 2.8%. ஆனால் அவன் என்ன கேட்கான்னா நான் லைஃப் கேட்டிருக்கான் 1%. நெக்ஸ்ட்டு இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் என்ன கேட்டிருப்பான். ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டி கோவன்ட்ரி, சிம்பாவை. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஐஓசிக்கு, அதனால் கேட்குறான். அடுத்தது இது ஒரு ஆப்பு, சி ஃப்ளட்டு டெவலப்டு பை யார் டெவலப்னா சிடாக் புனே. இது யாருக்குன்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். சிடாக் புனே, சிடாக்னா என்ன கேட்டிங்கன்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். ஓகே, இது முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கல்கத்தா, இது ஒரு நேவல் ஏன்னா நேவி ஷிப்பு. இது எதுக்கு கேட்காங்க, அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி நேவியில் கமிஷன் பாங்க டீகமிஷன் பாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். கமிஷன் என்னன்னா லான்ச், டீகமிஷன் என்ன வித்ரா. அப்போ வந்து ஐஎன்எஸ் கொல்கத்தா எப்போ ஆரம்பித்தாங்கன்னு 2014 ஆரம்பிச்சாங்க. டேட்டு கேட்டிருக்கான் 16th ஆகஸ்ட். எதுக்காண்டி கேட்டான்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள நியூஸ் தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோமாலியா நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜாக் நடந்தது. அதை இவங்க தடுத்து நிப்பாட்டினாங்க, ஒரு 17 பேரை காப்பாற்றினாங்க. அப்போ வேர்ல்டு லெவலில் இது பேசப்பட்ட நியூஸ். நெக்ஸ்ட்டு இந்தியா ரீசென்ட்லி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட்னா நோ டேக்ஸ். 2 பேரும் யூகேலையும் போட்டாங்க, இது கண்டிப்பாக கேட்பான் தெரியும். ஆமாம் இஎஃப்டிஏ அவங்க கூடயும் போட்டிருக்காங்க. என்ன இஎஃப்டிஏ, இஎஃப்டிஏல மொத்தம் 4 கண்ட்ரி இருக்குது. என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்குன்னு கேட்பாங்க. ஐஸ்லாண்ட், நார்வே, சுவிட்சர்லாந்து, என்ன லீச் டென்ஸ்டீன், 4 கண்ட்ரி அவங்க கூடயும் போட்டிருக்காங்க. அடுத்தது டிபி இன்சூரன்ஸ் கம்பெனி எந்த கண்ட்ரின்னு கேட்காங்க. இது வந்து சவுத் கொரியா கண்ட்ரி. இது எங்கே இருக்குன்னா சியோவில் இருக்குது. அப்போ நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் புக் எழுதுறாரு. அப்போ வந்து அவர் வந்து என்ன புக் எழுதிக்கான இப்போ ரீசெண்டாக ஒரு புக் எழுதினார் 24 ஒய் பாரத் மேட்டர்ஸ். அதை கேட்கல இவங்க, ஒய் பாரத் மேட்டர்ஸ் 2024 அனுப்பாங்க. அதுமாதிரி இந்தியன் வேன்னு ஒரு புக் எழுதுறாரு 2020. அப்போ அந்த புக்கு வந்து பிரபலமான ஆட்கள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் எழுதுனாங்க. கான்ட்ரவர்சியல் இருந்தால் படிக்கணும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு ஒரு கொஸ்டின். இந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னா ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஓல்டு ஏர்கிராஃப்ட் ஆக்ட். ஏன்னா ஓல்டு ஏர்கிராஃப்ட் ஆக்ட் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. 1934 கொண்டு வராங்க. இந்த கொஸ்டின் எதுக்காண்டி கேட்காங்க கேட்டிங்கன்னா ஏர்கிராஃப்ட் பில்லு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பில்லுன்னா என்ன கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொண்டு வரது பில்லு. இந்த பில்லு எப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போடுறாரோ அப்போ அது என்னதான் மாறிடும், ஆக்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு உமன் நாவல் ரைட்டர். கீழே ஒரு ஆப்ஷனில் கொடுத்து இதில் உமன்ஸ் யாருன்னு கேட்காங்க. இது வந்து கிறிஸ்டியன் கனா. இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024 இந்த உமன் சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க ரிப்பீட் ஆகிருக்கு. ஐஓசி பிரசிடென்ட் கிறிஸ்டி காவன்ட்ரி எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்கான், சிம்பாவே. நெக்ஸ்ட் என்எம்டிசி. என்எம்டிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட். என்ன நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. 1958 ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க ஆஃபீஸ் வந்து இந்தியா விட்டு வெளியே கொண்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போகிறாங்க கேட்கான், துபாய்.
இது வந்து நமக்கு எதிர்பார்க்கப்பட்ட கொஸ்டின். ஏன்னா பானு முஸ்டாக் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அது என்ன புக்குன்னு கேட்காங்க. ஹார்ட் லேம்ப். இந்த பானு முஸ்டாக்ங்கிறவங்க வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னால் எந்த மொழியினாலும் எழுதலாம், அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இந்த பானு முஸ்டாக் என்ன பண்ணுறாங்கன்னா கன்னட மொழியில் எழுதுகிறாங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது யாருன்னா தீபா பாஸ்தி 2025. ஏன்னா இந்த புக்குக்கு வந்து 25 இந்த வருஷம் ஒன்லி 2 புக்குக்கு மட்டும் தான் இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அதில் மொதல் புக்கு எப்போ கிடச்சுன்னா 2022 கிடச்சிச்சு. யார் ரைட்டருன்னு கேட்டிங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ. அவங்க வந்து ரெட் சமாதின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க, அதை ஹிந்தியில் எழுதுவாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. யார் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னா டெய்ஸி ராக்வெல். புக்கு நேமையும் மாற்றுவாங்க, டாம் சாண்ட். யாருக்குமே 2-3 தடவை கேட்டான். அடுத்து பாருங்கள் ரிப்பீட் ஆகிருப்பாருங்க. பிஎஃப்ஆர்டிஓ சேர்மன். ஏன்னா பென்ஷன் ஃபண்டு, அப்போ அதனுடைய சேர்மன் ஸ்ரீ சிவசுப்ரமணியன் ரமணன். அடுத்து பாருங்க அதே கொஸ்டின். சிவசுப்ரமணியன் ரமணன் ப்ரீவியஸ்லி எங்கே வேலை பார்த்தார்? சிட்பியில் இருந்திருக்காரு. இது போக வேற எங்கே இருக்காங்கன்னா செபியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்திருக்காரு. செபியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்கு. இதை வந்து அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்புறம் சிஇஓ ஆஃப் நேஷனல் இ கவர்னன்ஸ் சர்வீஸில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட், நேஷனல் ஸ்கீம் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்கிரேடட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. அது யாருடைய கொலாபரேஷன் பார்க்கும்போது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கும் வேர்ல்டு பேங்கும். நெக்ஸ்ட், நேஷனல் கேம்ஸ். தேசிய விளையாட்டில் இது வந்து தேசிய விளையாட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வச்சு நடந்துச்சு. ஏன்னா இதில் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த சர்வீஸுங்கிறவங்க 68 மெடல் வின் பண்ணுறாங்க, இவங்க 54 மெடல் வின் பண்ணுறாங்க. இப்போ நடந்தது வந்து 38th நேஷனல் கேம்ஸ். நெக்ஸ்ட் நடக்க போகுது, அது வந்து 39th நேஷனல் கேம்ஸ். இது எங்கே நடக்க போகுதுன்னா மேகாலயாவில் வச்சு நடக்க போகுது. மேகாலயாவில் வச்சு நடக்க போகுது. எப்போன்னா 2027 நடக்க போகுது. நெக்ஸ்ட், நேஷனல் கேம்பெயின் பை இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கமிட்டி. என்ன சப்சி பெகிலே லைஃப் இன்சூரன்ஸ். இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது யார் பண்ணாங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கவுன்சில். சிக்கன் நெக்னா கோழி கழுத்து மாய் பொடி ஒல்லியாக இருக்கக்கூடியது. இது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சிலிகிரி காரிடர் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அப்போ நீங்கள் ஒரு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மேப் இதான். இப்போ நல்லா கவனிங்க, இந்தியா மேப் இருக்குது. இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே போய் அப்படியே மேலே வரைக்கும் போய் அப்படி இங்கே வரைக்கும் போய் அப்படியே வருது. இதுதான் வெஸ்ட் பெங்கால். இந்த இடம் தான் சிக்கன் நெக். அதுக்கு மேலே தான் சிக்கிம் இருக்குது. இப்போ இந்த பகுதியை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பகுதி எல்லாமே தனியாக வந்துடும். அதுக்கு கோழியுடைய கழுத்தை திருக்கி போடுற மாதிரி. அப்போ இதை கட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு உங்களுக்கு கனெக்ட் இல்லாமல் போயிடும். இது சைனா. அப்போ இந்த இடத்துல வந்து எப்போவுமே ஒரு டிஸ்பியூட் போயிட்டே இருக்கும். அதை மீன் பண்ணி தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கொஸ்டினாக நமக்கு என்ன செய்யறான் கேட்குறான். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருப்பாரு. ஹார்ட் லேம்ப் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் பானு முஸ்டாக் வந்து எழுதுறாங்க, கன்னடத்தில் எழுதுறாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் புக் ப்ரைஸ் வந்து 50% போகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் கொடுக்கான், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆபரேஷன் சைல்டு டெவலப்மெண்ட். 1966 இந்த ஸ்கீம் வைக்காங்க. இதை ரீநேம் பண்ணுறாங்க, பேரை மாற்றுறாங்க. சாவித்ரி பாய் புலே நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் உமன். இவங்க வந்து நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சாவித்ரா புலேங்கிறது பெண்களுக்கான போராடின முக்கியமான ஆள். அதனால் அவங்க பேரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் போர்த்துகீஸ் சிவில் கோடு. இந்த போர்த்துகீஸ் இந்தியாவை ஆண்டையில் பார்த்தீங்கன்னா போர்த்துகீஸரும் ஆண்டிருப்பாங்க. அவன் எங்கெல்லாம் ஆண்டிருப்பாங்கிறத கேட்காங்க. கோவா, தாத்ரா நகர் கைவேலி, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் நமக்கு பிரிட்டிஷ்லேருந்து வந்திருக்கும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா போர்த்துகீஸ்லேருந்து வந்திருக்கும். புதுச்சேரி பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கும். போர்த்துகீசியர் வரும்போதே அங்கே வந்து காமன் சிவில் கோடு கொண்டு வந்திருப்பாங்க. காமன் சிவில் கோடு ஆர்டிகல் வந்து 44 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். இப்போ ரீசெண்டாக இந்த காமன் சிவில் கோடு யூனிஃபார்ம் சிவில் கோடும்பாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் 44 இப்போ ரீசெண்டாக எங்கே கொண்டு வந்தாங்கன்னா உத்தரகாண்டில் கொண்டு வந்தாங்க. அதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். 2024 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதை மீன் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். நேட்டோ மெம்பர்
நேட்டோன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். மொத்தம் 32 பேர் இருக்காங்க. 1949 ஆரம்பிக்காங்க. இதில் உக்ரைன் வந்து மெம்பராக போய் தான் ரஷ்யாக்கார உக்ரைனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் இதுதான். அப்போ இந்த நேட்டோவுடைய சம்மிட் மாநாடு 2025 எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. த ஹேக், நெதர்லாந்து. 2026 எங்கே நடக்க போகுது? அன்காரா, டர்க்கி. இல்லை கடைசியை சேர்ந்த மெம்பர் யாருன்னு கேட்கலாம். கடைசி சேர்ந்தது யாருன்னா ஸ்வீடன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். பிரசல்ஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னது? பிரசல்ஸ். அப்போ இது சம்மந்தமாக நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறது தான். அப்போ இது வந்து நேட்டோக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். இது என்ன கேட்டிங்கன்னா அட்லாண்டிக், அதில் நார்த் அட்லாண்டிக். அப்போ நார்த் அட்லாண்டிக்கில் என்னென்ன கண்ட்ரிலாம் வருது அப்படிங்கிறத நமக்கு என்னென்னா நேட்டோ. அப்போ நேட்டோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நேட்டோ 32 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டு மேலே எவனாட்டு அட்டாக் பண்ணால் மீதி 31 நாடு சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதான் அதனுடைய மீனிங். இதே மாதிரி தான் நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இஸ்லாமிக் நேட்டோன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க பிரிக்ஸு. இது கேட்பான், உறுதியாக கேட்பான். அப்போ பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸு ஷாங்காய். இப்போ பிரிக்ஸில் புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்கான்? இந்தோனேஷியா. ஏன்னா இந்தோனேஷியா. அப்போ வந்து இது வந்து உறுதியாக கேட்கக்கூடியது. இதில் முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா இப்போ 2025 பிரிக்ஸ் மாநாடு இது கேட்பான் உறுதியாக. 2025 எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 17th மாநாடு பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ. 2026 எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வச்சு நடக்க போகுது 18th மாநாடு. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு அதுலேயே பார்த்தீங்கன்னா 5 நாடு வந்துடும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இது போக யாரெல்லாம் வந்திருக்கேன்னா ICU அப்படின்னு அமைச்சுக்கிடணும். ஏன்னா இப்போ ICU இதில் வந்து I2ன்னு வச்சுக்கிடுவோம். புதுசாக வந்திருக்காங்க. இந்தோனேஷியா கடைசியாக வந்தாங்க. சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, யுனைடெட் அரபு எமிரேட்டு, ஈரானு. இது மேப்பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். இதில் முக்கியமான கொஸ்டின் கேட்டால் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க ஒரு பேங்க் வச்சுருக்காங்க, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 11 கண்ட்ரி இருக்குது. அதில் புதுசாக 2 பேர் வந்திருப்பான். அதையும் கேட்கலாம். கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான் எல்லாம் கேட்கக்கூடிய ஏரியா. மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். மேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதான் பிரிக்ஸு. பாருங்க பாருங்க பிரிக்ஸு பிரிக்கு. அடுத்த R ரஷ்யா, I இந்தியா, C சைனா. அடுத்து பார்த்தீங்கன்னா S சவுத் ஆப்பிரிக்கா. 5 நாடு முடிஞ்சிட்டா. இப்போ நீங்கள் என்ன ஒரு கோடு விடுவீங்கன்னா ICU அப்படிங்கணும். ICU அப்படிங்கணும். அப்போ I ஃபார் என்னன்னா இந்த இருக்கு ஈரான். I ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரான். ஏன்னா அடுத்து S ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா. இந்த இருக்கு இதான் சவுதி அரேபியா. S ஃபார். E ஃபார் IC 2 E வருது. இது எஜிப்து. ஏன்னா இது என்னன்னா எத்தியோப்பியா. ICU யுனைடெட் அரபு எமிரேட். இது போக நமக்கு என்ன வந்திருக்குன்னா புதுசாக வந்த இந்தோனேஷியா. I2. இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் இண்டக்டட் இன்டு இந்தியன் கோஸ்ட் கார்டில் விட்டுருக்காங்க. அடமையா. ஏன்னா ஃபாஸ்டஸ்ட். இது யாருக்குன்னு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இது என்னென்னா அந்த தீமை கையில் எடுத்துக்கிடணும். ஏன்னா அந்த ஆங்கிளில் படிக்கணும். நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் மெயின்ஸ் பாஸ் பண்ணால் நமக்கு டேரக்ட் அப்பாயின்மெண்ட். அப்போ நம்ம வந்து ஃபுல் பிளெஜ்டாக படிக்கணும். செல்ஃப் டவுட்டு வரவே கூடாது. அதனால் தைரியமாக உட்காந்து படிங்க. தேங்க்யூ.